Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு 12th Business Max Probability Distributions Exercise 7.3 10 sum பார்க்க போறோம். Time taken by a construction company to construct a flyover is a normal variate with mean 400 labor days and standard deviation 100 labor days. If the company promises to construct the flyover in 450 days or less and agree to pay a penalty of rupees 10,000 for each labor day spent in excess of 450 days, what is the probability that first subdivision the company pays a penalty of at least 2 lakhs? ஸோ கொஸ்டினில் மீன் ஆஃப் 400 லேபர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மியூ. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 400 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 100 லேபர் டேஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு 100 அண்ட் த கம்பெனி பேஸ் அ பெனால்ட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து 10,000 பெனால்ட்டி and agree to pay a penalty of rupees 10,000 for each labor day. So 2 lakhs divided by 10,000 பண்ணணும். So number of days. So number of days is equal to 2 lakhs divided by 10,000. So இதை cancel பண்ணா இதோட value 20. So number of days is equal to 20. 20 days தான் penalty pay பண்றாங்க. So questionல கேட்டிருக்கிறது for each labor day spent in excess of 450 days. So 450 days அப்படின்னா total number of days which is equal to 450 plus penalty pay பண்ண days 20 days. So this is equal to 470 அப்படின்றது தான் இந்த first subdivisionல calculate பண்ற value. So P of X is lesser than 470. So lesser than 470. ஸோ கொஸ்டினில் அட்லீஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுனால அட்லீஸ்ட்னாலே எப்போதுமே கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 470 இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஜெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 470 z is equal to z-ஓட ஃபார்முலா z is equal to x minus mu divided by standard deviation அப்படின்றதா ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 470 minus mu that is 400 divided by standard deviation 100. So இதை subtract பண்ணா 70 இருக்கும். So z is equal to 70 divided by 100. Therefore z ஓட value 0.7. So இப்போ z ஓட வேல்யூவை இந்த இதில் substitute பண்ணலாம். So p of x is greater than or equal to 470 which is equal to p of z is greater than or equal to 0.7. So இப்போ இதை bell diagramல இந்த points plot பண்ணா இது 0 மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி அண்ட் 0.7 அப்படின்ற டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு. ஸோ இந்த சைட் 0.7 விட கிரேட்டர் டேர்ம். ஸோ இந்த பார்ட் இதுதான் ஷேடட் போர்ஷன். இப்போ இங்கே ஷேட் பண்ணியிருக்க போர்ஷனோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 டு இன்ஃபினிட்டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் ஷேட் பண்ணாத போர்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சா தட் இஸ் 0 டு 7ஓட 0 டு 0.7ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா ஷேட் பண்ணியிருக்க போர்ஷனோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் z இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 and lesser than or equal to infinity plus minus first இதை கண்டுபிடிச்சிட்டு இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் p of z is greater than or equal to 0 and lesser than or equal to 0.7. ஸோ இப்போ இந்த பெல் டயக்ராமோட ஃபுல் டோட்டல் வந்து 1. ஸோ அதில் ஒரு ஹாஃப் மட்டும்னா ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி வந்து அதோட வேல்யூ 0.5. ஸோ இந்த சைட் ஹாஃப் பார்த்தாலும் அதோட வேல்யூ 0.5. அதனால தான் இந்த ஃபுல் டயக்ராமோட டோட்டல் 1. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூவை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் பார்க்கணும். ஸோ 0.7 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 0.70. ஸோ இங்கே 0.7 பார்க்கணும் அண்ட் இங்கே 0.00 பார்க்கணும். ஸோ 0.7 அண்ட் 0.00 இங்கே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 0.2580. ஸோ 0.5 மைனஸ் 0.2580. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 0.242 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், the company takes at most 500 days to complete the flyover. So at least அப்படின்னா greater than or equal to, at most அப்படின்னா lesser than or equal to. So at most இருக்கிறதுனால
P of x is lesser than or equal to 500. ஸோ இப்போ இது எக்ஸில் இருக்குது. ஸோ ஜெட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். when x is equal to 500, z is equal to, z ஓட formula z is equal to x minus mu divided by standard deviation. ஸோ இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 500 minus 400 divided by 100. ஸோ 500 minus 400 அப்படின்றது 100. ஸோ 100 divided by 100 இதை கேன்சல் பண்ணால் 1 வரும். ஸோ z ஓட வேல்யூ 1. So P of x is lesser than or equal to 500 அப்படின்ற term is equal to P of z is lesser than or equal to 1. So இப்போ இதை பெல் டயக்ராமில் plot பண்ணலாம். 0 minus infinity and infinity 1 அப்படின்ற term இங்கே வந்துச்சுன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது lesser than or equal to. ஸோ இந்த சைடு இருக்க போர்ஷன் lesser than or equal to அப்படின்னு இருக்கிறதுனால 1 விட lesser term. ஸோ இதுதான் ஷேடட் போர்ஷன். இந்த போர்ஷனோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ப்ளஸ் 0 டு 1. ஸோ அப்போ தான் இந்த ஃபுல் போர்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் z is greater than or equal to minus infinity and lesser than or equal to 0 plus p of z is greater than or equal to 0 lesser than or equal to 1. ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்குது. ஸோ நெகட்டிவ் டேர்ம் ஃபஸ்ட் இருந்துச்சுன்னா பை சிமெட்ரிக் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் எல்லா டேர்ம்ஸுமே பாசிட்டிவ் டேர்மாக எழுதலாம். ப்ளஸ் P of z is greater than or equal to 0 lesser than or equal to 1. ஸோ இந்த ஃபுல் டயக்ராமோட டோட்டல் 1. ஸோ அதில் ஒரு ஹாஃப் அப்படின்னா இது வந்து 0.5 ப்ளஸ் இந்த டேர்மோட வேல்யூவை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேப்லா காலமில் பார்க்கணும். ஸோ 1 அப்படின்னா 1.00. ஸோ இங்கே 1.0 அண்ட் இங்கே 0.00 பார்க்கணும். ஸோ 0.3413 அப்படின்றது தான் 1ஓட வேல்யூ. ஸோ 0.5 ப்ளஸ் 0.3413. ஸோ இதை ஆட் பண்ணால் இதோட வேல்யூ 0.8413. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் the company pays a penalty of at least 2 lakhs அப்படின்னு இருக்குது. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு மியூவோட வேல்யூ 400 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ 100. அண்ட் கொஸ்டினில் இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the company promises to construct the flyover in 450 days or less and agree to pay a penalty of rupees 10,000 for each labor day spent in excess of 450 days. ஸோ இங்கே 2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால 2 lakh டிவைடட் பை 10,000 பண்ணாதான் நம்பர் ஆஃப் டேஸ் பெனால்ட்டி பே பண்ணியிருக்கிறதோட வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 lakhs டிவைடட் பை 10,000, அதோட வேல்யூ 20. ஸோ கொஸ்டினில் 450 டேஸ் கொடுத்துருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு 450. ஸோ 450 ப்ளஸ் 20 பண்ணாதான் 470 வரும். ஸோ 470 வச்சு தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். when x is lesser than or when x is greater than or equal to 470, at least அப்படின்னு இருக்கிறதுனால greater than or equal to 470. நெக்ஸ்ட் z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பெல் டயக்ராம் வரைஞ்சிட்டு பெல் டயக்ராமில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். அண்ட் செகண்ட் சப்டிவிஷனில் அட்மோஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுனால lesser than or equal to. ஸோ செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 0.8413. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Hope you've understood. Thank you.